வெல்கம் பேக் டு மை தமிழ் கேமிங். நான் உங்கள் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரீஸ் பார்ட் 2. ஸோ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்னென்னா நம்ம ஒரு வாரம் கழிச்சு தான் போகிறோன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் சில பல எக்ஸாம்ஸ் வருது ப்ரோ, அதனால் நான் அடுத்த வாரம் தான் ப்ரோ போடுவேன் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுவும் பார்ட் 2 கம்மிங் சூன் வேறு சொல்லியிருப்பேன். அடுத்து எனக்கு மனசு மாறிச்சிங்க. பார்ட் 2 வரைக்குமாச்சும் போட்டுட்டு அடுத்த வாரம் பார்ட் 3 போடலாமேன்னு அப்படி தோணுச்சு. சரி, ஏன் என் ஆசையை நானே கேட்கக்கூடாதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்ட் 2 போட வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்மளோட ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம வேர்ல்டோட பேரை மாற்றுவோன்னு. ஸோ அந்த மாதிரி நான் வேர்ல்டு பேரை பார்ட் 2ன்னு வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோட கமெண்ட்ஸ் வந்து ஒரு சாரி வேறு கேட்டிருந்தேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மைன்கிராஃப்ட் பாட்டோட ஸ்பெல்லிங்கு PATRன்னு போட்டேன், அதுக்கு சாரி கேட்டேன். ஓகேயா, இந்த வாட்டி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். சரி, இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ பேக்ரவுண்ட் சவுண்டு இருக்குது, கம்மி பண்ணுங்கன்னு. ஸோ அந்த ப்ரோ சொன்னது கரெக்டு தான். ஏன்னா என்னை சுற்றி பேசினே இருந்தாங்க, டிவிலாம் ஓடிச்சு. அந்த சவுண்டை எப்படியோ எடிட் பண்ண பாதி தான் கம்மி பண்ண முடிஞ்சுது, அந்த சவுண்டை எடிட் பண்ணி. இந்த வாட்டி என்ன பண்ணுறது, அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ண வேணான்னு நம்ம ஒரு அமைதியான பிளேஸுக்கே வந்துட்டோம். இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். மீறி வந்தாங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரி, வேர்ல்டு ஜென்ரேட் ஆகிட்டு நம்மளும் வெயிட் பண்ணுவோம். லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோடய தங்கச்சி இருக்கா, அவள் கீழே தான் இருக்கா. ஸோ மேலே வரமாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம போன வாட்டி நம்ம ஹையஸ்டான பிளேஸுக்கு போயிட்டு சர்வே பண்ணலான்னு பார்த்தோம். கடைசியில் மண்ணை கவிட்டோம். இந்த டே வேறு காலையில் மாற்றலாம், அதாவது இந்த நைட்டை டேவாக மாற்றலாம். ஸ்பைட்ரு தம்பி, நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் சகோதரன். பார்த்தீங்களா, உங்கள் ஹைட்டுக்கு நானும் இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னோட கம்மியாக இருக்கீங்க ஹைட்டில். சரி, நம்ம செட்டிங்ஸ் இல்லை. சரி கைஸ், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த டேவை பகலாக மாற்றினா தான் அதை போய்ட்டு லூட் அடித்து பெட்டை செஞ்சு மறுநாள் ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நான் இப்போ இந்த டேவை அதாவது இந்த நைட்டை டேவாக மாற்ற போகிறேன். வெதருக்கு போயிட்டு தெரியாமல் கொடுத்துட்டேனே. இதில் இந்த இதுக்கு போயிட்டு டைமை போயிட்டு சன்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னே அங்கே சன்ரைஸ் உதைக்கும். போட ஆடு, நம்ம போன வாட்டி ஆடு வைக்கணுமா? இல்லை, போன வாட்டி நம்ம ஆடை செய்கிற சம்பவம். ஸோ இப்போ சன்ரைஸ் ஆகுது, அப்போனா எல்லா ஜாம்பியும் எரியும். ஏங்க நம்ம கீழே போய்ப்போம். ஸ்பைடர் அங்கே தானே இருக்குது. இருங்க மேலே போவோம். ஸ்பைடர் அங்கே தானே இருக்குது. ஆமாம், அங்கேயே இருக்கட்டும். அங்கே இருந்து தான் நம்மளுக்கு இங்கே சேஃபு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே ஆயிடுச்சு. இல்லை, இன்னும் ஆகி ஃபுல்லாக முடியல. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு ஜாம்பி எரியுது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கடையில் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் ஒருத்தன் அடித்தானே தண்ணி கடையிலேருந்து. ஆமாம், அதோ நிற்கிறான். இருங்க, அவனை ஆர்மர் செஞ்சுட்டு போய் அவனை அடிப்போம். போன வீட்டில் என்ன அடிக்கிறேன், என் காய்ஸ் முன்னாடியே என்ன அடிச்சிட்டல. சரி இருங்க, இந்த ஆட்டுக்கு பெண்டு நிமித்தோம். அடி இதான் என் நண்பன். தம்பே, லந்தா இல்லை கேட்குற லந்தா தம்பே, இப்படி வருது. ஒரு 4 அடி அடிச்சுப்பேன். ஆனால் குச்சிலாச்சு, இவ்வளோ சீக்கிரமாக சாக மாட்டேறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ஆக்ஸ் தேவை. அதுக்கு முக்கியமாக உட்டு தேவை. அந்த உட்டு செஞ்சு அந்த உட்டை வெட்டி உடச்சி அதை போய் கிராஃப்டிங் டேபிள் வச்சு பிளாங்காக மாற்றி அதை ஒரு 4-5 ஸ்டிக்கை வச்சு பிக்காக்ஸை செஞ்சு அதுக்கப்புறமா பிக்காக்ஸை வச்சு கீழே தோண்டி ஸ்டோன் எடுத்து
அதுக்குள்ளே ஒரு ஸ்டோன் ஆக்ஸை செஞ்சு அந்த ட்ரோன் தலையில் போட போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சிம்பிள் என்னது இது கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட் தானே, கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட் தாங்க. வாயில் வரல பார்ப்போங்கப்பா. கான்செப்ட் என்னது அது, வாயிலே வரல. கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட். போய் நான் சொல்லவே இல்லை, சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த கிராஃப்டிங் டேபிளில் கிளிக் பண்ணி கத்திரிக்கிறதுக்கு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டு ஒரு எல்லாத்தையும் வாங்கி அப்புறம் இது இருக்க இடத்துக்கு போயிட்டு ஒரு பிக்காக்ஸும் ஒரு ஆக்ஸ் வேணும். இல்லை, பிக்காக்ஸ் போதும். பிக்காக்ஸ் வாங்கி அப்படியே கீழே குச்சிட்டு இப்படி தோண்டினே போயிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு ஸ்டோன் தெரியும். அந்த ஸ்டோனில் ஒரு 4, 5, 8, 10, 10 அப்படியே எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு கொஞ்சம் ஃபர்னஸ் செஞ்சு சாப்பாடு அதில் வேக வச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக போயிடலாம். மாட்டிக்கணுமா? இல்லை, மாட்டல. ஃபஸ்ட்டு எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுறது என்ன தெரியுமா? மரத்தை வெட்டுறாங்க. அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் உடனே மரத்தை தான் வெட்டுவாங்க. ஒரு சில லெஜண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் நேரடியாக போயிட்டு அது என்ன சொல்ல, வில்லேஜை கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்ட்ரெயிட்டாக. நம்மளுக்கு வில்லேஜே கிடைக்கலையே. ஜங்கிள் பயத்தில் ஸ்பான் பண்ணி விட்டானுங்க. அங்கே வில்லேஜ் கிடைக்கல, ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். மூளை முடுக்கில் கிடக்கும். அதில் போய் கண்டுபிடின்னா என்னத்தை பிடிக்க கண்டு எடுத்ததெல்லாம் ஒன்றுத்துக்கே போயிடுச்சுன்னா இல்லை இருக்கு. ஃபர்னன்ஸ் இந்த டர்ட்டை உள்ளே வச்சுட்டு ஃபர்னன்ஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு இதுக்கு இந்த சாப்பாடை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் சும்மா தானே தூக்கி போடும். சும்மா கிடக்கிற கிராஃப்டிங் டேபிளை சும்மா இருக்காமல் இருக்கக்கூடாது. சும்மா இருந்தால் சும்மா தான் இருக்கணும். அது இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அவன் தானே. நான் கூட்டமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவன் கையில் அந்த ஆயுதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆயுதம் இருந்தால் போட்டு தள்ளியிருப்பான் நம்மள. தம்பி, உங்களை சம்பவம் செய்ய தான் இந்த கவின் வந்திருக்கேன். சம்பவம் தான் செய்வேன். சூப்பர், நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட்டு செய்யணும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு செஸ்ட்டு செஞ்சுக்கிறேன். இந்த செஸ்ட்டில் எல்லா பொருளையும் வைப்போம். எல்லாத்தையும் வெய்ய சம்பவம் செய்கிற பொருளெல்லாம் முன்னாடி வச்சுப்போம். எங்கே செஸ்ட் வந்து இந்த மரத்தை ஒரு ஓரத்தில் நட்டுட்டு சம்பவம் செய்கிறத சாப்பிட்டுட்டு அடுத்து ஏதாச்சும் ஒரு பையன் மாட்டுவானா? அங்கே இருக்கான் ஒரு பையன். இருங்க, அவனை அடிச்சு பிடிச்சி எடுத்துனாரு. அடுத்து இந்த சம்பவம் செய்கிறவங்கிட்ட போயிட்டு அவனா அடிப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அடித்து நம்மளுக்கெல்லாம் உயிர் போயிட்டுனா ரொம்ப பெரிய சிக்கலாகிடும். ஹலோ ப்ரோ, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. நார்மலாக வந்தேனா அடித்தேனான்னு போயிருப்பேன். இப்போ தேவையில்லாமல் என்னை துரத்து வைக்கிறேன், அதாவது ஓட வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று தான் அடித்தேன், 3 கறி கொடுத்துருக்கான். அப்போ இன்றைக்கி சம்பவம் தான். இந்த இடத்துல எங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ சுற்றி எல்லாமே இருக்கல. படை சுச்சோ, நைட்டாக இது நைட் இல்லைல்ல. நைட்டாக இருந்தால் அள்ளு விட்டுரும். இதுக்கு கீழே ஒரு 15 பிளாக்கே வச்சு நிற்போம். கவனிச்சு சட்டு புட்டுன்னு வந்துட்டானா. இன்னும் நம்மளுக்கு பெட்டு செய்கிறதுக்கு 2 உள் வேணும். இந்த 2 உள்ளுக்கு என்னத்தை பண்ண? மழை பெஞ்சா ஜாம்பிஸ் வருவாங்களா? வரமாட்டாங்க தானே? நம்பலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்பலாமா அவங்கள? எல்லோரும் வரமாட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எடுத்து இப்படி வச்சுட்டு பிக்காக்ஸு ஸ்டிக்கு எல்லாம் போட்டு வாங்கடா இப்போ உங்கள் கூட சம்பவம் செய்கிறேன். ஓட்டானுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயந்தாங்கோடி பசங்க.
கோழி அடித்தா ஒரு நல்ல விருந்து கிடைக்கும். ஹலோ ப்ரோஸ், வாரியோ. சின்ன பையன் அடிக்கூட, சின்ன பையன் ரொம்ப வாழ வேண்டியவன். அவன் வாழத்துக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது. அந்த கோழி வேணால் அடித்தா உள்ளே போயிடும் கறி. ஐயோ, இது அவன் தானே? அவனா? இல்லை, அது அழ. சரி சரி சரி, கறி வெந்திருக்குமா? ஒன்று வந்துச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு மரத்தை வெட்டிட்டேன். மரத்தை வெட்டினா கொஞ்சம் ஃபியூவல் கிடைக்கும், அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். எரிபொருள்லாம் நிறைய கிடக்கும். வாங்க நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டோம். ஓஹோ, இங்கே தான் இருக்கீங்களா? டாய் சாவுங்கடா, என்ன அடிச்சிங்களா? வா ஏஞ்சி வா. அடா டாய், உன் கூட தானே பேசுகிறேன். வா. ஐயோ, 2 பேராக வரானுங்களே. உன்னையும் அடிப்பேன், அவனையும் அடிப்பேன். ஏய் நீ வா. ஐயோ ஐயோ, ஆங்காய்ச்சு மாட்டிக்கினா ஒருத்தர். அவரை காப்பாற்றணும் கத்துரு. ஐயோ, அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாய், உன்னை அங்கே வந்து அடிப்பேன்டா. அவ்வளோதான், செத்துட்டானுங்க. ஏய், கோழி நண்பர் மேலே ஏறி வேண்டார், இப்போ சாகணும். ஏய் சார், அவ்வளோதான். ஐயோ ஜாம்பிஸ் வரானுங்க. ஓடு. ஆமாம், இந்த துரத்துனது ஜாம்பியா? எங்கே பார்க்குறேன், அது ஜாம்பி இல்லையே. வேறு ஏதோ ஒரு கர்மம் துரத்திச்சு நம்மளை, என்னன்னு தெரியலையே. இருங்க, நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். கொஞ்சம் அள்ளு இருக்குது. இந்த ஜாம்பி பசங்களை பார்த்தாலே ஒரு வெறி வருதுல்ல. யாரா நீங்கள் பார்த்தாலே கடுப்பாகுதுல்ல. எப்போ காலையில் ஆகுமோ? இதை பார்ட் 5க்குள்ளே முடிக்க முடியாது போல இருக்கே. பார்ட் 5ல் முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தான். நீங்கள் 1K கொடுக்கலனாலும் நான் பார்ட் 5 வரைக்கும் போட முடியாது. பார்ட் 15 கண்டிப்பாக போவோம். கீழே போயிடலாமா? இல்லை இந்த இடத்த விட்டே போயிடலாமா? இல்லை போட்டெலாம் கட்டிட்டு இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது. நம்மளுக்கு போட்டெலாம் கட்டிட்டு போயிடலாம் எல்லாத்தையும். முக்கியமாக நம்மளோட டர்ட் பிளாக்ஸ் தான் முக்கியம். அப்போ தான் நைட்டில் மேலே ஏறி உக்காந்துக்கணும். வெட்டிட்டு இந்த கடலில் போட்டை போட்டோம்னா செம்மையாக இருக்கும். போட் ஜஸ்ட்டுக்கு பதில் போட்டை எடுத்து. ஐயோ, இவனுங்க நிற்கிறானுங்களே. சரி, எங்கே போனாலும் வரீங்க. வரட்ட ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஐடியா எனக்கு வந்துருக்கு. இப்படி நின்றுக்கணும்னா யாவனாலே நம்மள அடிங்க. இந்த கொம்பை பஷா கொம்பனாலே அடிங்க. சரி, நம்ம அந்த ஐலாண்டுக்கு போயிடலாம். போட் எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம் தான் போகுது. ஐயோ, அடிக்கிறானுங்க. ஓ மை காட், எவன்டா அடிக்கிறாரு நம்மள? டேய் ஃப்ரெண்ட்ஸ், நீ யார்ரா? டேய், இவன் யார் ஃப்ரெண்ட்ஸ்? அடங்கொய்யால, நீ எங்கேருந்துடா வந்த? எங்கேருந்து அடிச்சிட்டான்? சோச்சோ, எங்கேருந்து? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்ட் 3 அடுத்த வாரத்துக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய பார்ட் 1 பார்ட் 2 கேம் பிளே வந்து மொக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் பார்ட் 3 பார்ட் 4
இதுக்கு மேலே வர கேம் பிளேஸ்லாம் பாருங்கள். ப்ரோ லெவலில் பார்த்துட்டு வந்து ஆடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தெரியும் ஃப்ளைட் சும்மாருங்க. அப்போ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. இருட்டில் ஒன்றுமே கண்ணு தெரியலையே. என்னது இது? ஐயோ எங்கேருந்து அடிக்கிறானுங்க? ஹார்ட் போகுது. ஏய் டேய் எங்கேருந்துடா டேய்? எப்பட்றா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்ணே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஜாம்பி பாட்டுன்னு அடிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.